கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபேசியரின் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம். அதில் 1 முதல் 3 வசனங்களை நம்ம வாசித்து பார்க்க போகிறோம். அதாவது தேவன் அழைத்த அழைப்புக்கு நாம் எப்படி பாத்திரவான்களாய் நடக்க வேண்டும், நாம் எப்படி கர்த்தர் ஒரு பெரிய டிவைன் காலிங் நமக்கு கொடுத்துருக்கிறார், அப்படி அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நாம் வேர்த்தி, அதாவது நம்ம பாத்திரவான்களாய் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி சில குணாதிசயங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒன்று அதில் பார்க்கிறோம், மிகுந்த மனத்தாழ்மையுடன், 2வது சாந்தத்தோடு, 3வது நீடிய பொறுமையினாலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது, 4வது அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும் என்று சொல்லி, 5வது சொல்லப்பட்டிருக்கிறது சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஒருவேளை நம்ம நினைக்கிறோம் நம்ம தேவ பிள்ளைகள் என்று சொல்லி நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். யார் நம்ம பார்க்குறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த உலகமே நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறது. இந்த உலகத்தில் ஒரு வித்தியாசமான வாழ்க்கை வாழதான் கர்த்தர் நம்மை அழைத்து இருக்கிறார். உலகத்தோடு ஒத்த வேஷம் தரித்த ஒரு வாழ்க்கை அல்ல, ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. ஒருவேளை எஸ்தர் ராஜாஸ்தியின் புஸ்தகத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த ஆகான் அகாஸ்வேரு ராஜ்யத்தில் சொல்லுமா, நம்முடைய ஜனங்களுக்குள்ளே ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க, அவருடைய காரியங்கள் நம்முடைய காரியங்களுக்கு விகற்பமாக இருக்கிறது, வித்தியாசமாக இருக்கிறது என்று சொல்கிறான். ஒருவேளை இன்றைக்கு நாம் வாழ்கின்ற உலகத்தில், இன்றைக்கு உலக மக்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை பார்க்குறாங்களா? உண்மையாகவே இது பரிதாபத்திற்குரிய ஒரு நிலைமையாக இருக்கிறது. ஒருவேளை அனுதினம் தினசரி பேப்பரில் பார்க்குறோம், அனுதினம் செய்திகளை நம்ம டிவியில் கேட்குறோம், வித்தியாசமே இல்லை. தேவ பிள்ளைகள் என்று சொல்கிற தேவனுடைய நாமத்தை தரித்து அந்த பெயரை சுமந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் எந்தவித வித்தியாசம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் இன்றைக்கு கடைசி காலங்களில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எவ்வளவு ஒரு வேதனைக்குரிய ஒரு காரியம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள், நீங்கள் அதுக்கு பாத்திரவான்களாய் நடக்கணும். அப்படி பாத்திரவான்களாய் நடப்பதற்கு முதலாவது உங்களுடைய வாழ்க்கையில் என்ன வேணும்? மிகுந்த மனத்தாழ்மை. ஆண்டவர் சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என்னிடத்தில் நீங்கள் கேட்டு கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். ஆண்டவர் தன்னிடத்தில் இல்லாத ஒன்றை நம்ம ஒரு நாள் செய்ய சொல்ல மாட்டார். அவர் நமக்கு செய்ய முடிந்து எது செய்ய முடியும் என்பது அவருக்கு தெரியும், அதை தான் செய்ய சொல்லுவார். மிகுந்த மனத்தாழ்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை தாழ்மைக்கு எதிர்ப்பதம் என்னன்னு நமக்கு தெரியும், அது பெருமை. பெருமைக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. வேதம் முழுவதும் பார்க்கிறோம், கர்த்தர் தாழ்மை உள்ளவர்களுக்கு உயர்த்துகிற தேவன், பெருமை உள்ளவர்களே கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்கிறது. பெருமைக்கு மட்டும்தான் கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். ஒருவேளை எதிர்த்து நிற்பார் என்று சொன்னால், தேவனாய கர்த்தர் நமக்கு விரோதமாக எதிர்த்து நிற்பார் என்று சொன்னால் எவ்வளவு பரிதாபத்திற்குரிய காரியம். ஒரு நாளும் இந்த பெருமைக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. அதற்கு பதிலாக மிகுந்த மனத்தாழ்மை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். கர்த்தர் அதை எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் காண்பித்தார் என்று நமக்கு தெரியும். ஒருவேளை அவர் காட்டி கொடுப்பதற்கு முன்பாக அவர் என்ன செய்தார்? கடைசி ராபோஜனத்தை சீஷர்களோடு அவர் செலவழித்தார். அதற்கு முன்பாக அவர் ஒரு காரியத்தை செய்கிறார். தன் அறையில் கட்டி கொண்டிருந்த அந்த சீலையை தன் அறையில் கட்டிக்கொண்டு ஒவ்வொரு சீஷருடைய கால்களையும் என்ன செய்கிறாரு? கழுவ ஆரம்பிக்கிறார். எல்லா சீஷரும் யோசித்து பாருங்கள், கால்களில் எவ்வளவு தூசி இருக்கும். ஒருவேளை இன்றைக்கு நம்ம வீட்டிலையும் வெளியும் ஸ்லிப்பர் போட்டு நடக்கிறோம், அன்றைக்கி அதெல்லாம் கிடையாது, எங்கெல்லாமோ மிதித்து வைத்து இருப்பார்கள். அந்த கால்களை தான் நம்முடைய ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தன் கைகளினாலே கழுவி தன் இடுப்பில் கட்டியிருந்த அந்த சீலையினாலே அதை துடைத்து விடுகிறார். அந்த ஒருவேளை அந்த காட்சியை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். அதுக்கு தான் பேதுரு உடனே சொல்கிறான், நீங்கள் ஏன் காலை கழுவக்கூடாது என்று சொல்லி. ஆண்டவர் சொல்கிறார், நான் கழுவாட்டா என்கிட்ட உனக்கு பங்கு கிடையாது என்று சொல்கிறார். உடனே தான் அவன் பேதுரு உடனே சொல்கிறார், அப்போ என்னை முழுமையாக கழுவி விடுங்க என்று சொல்கிறான்னு பாருங்கள். அந்த காரியத்தில் அவர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். இந்த செயல் ஆண்டவர் எப்போவுமே ஓமைகள் சம்பவங்கள் மூலம்தான் கற்றுக் கொடுப்பார். ஏன்னா அந்த ஜனங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாய். இது ஒரு நம்ம எப்படி ஒரு ட்ராமா ஆக்ட் பண்ணி காண்பிக்கிறோமோ அதே மாதிரி இந்த செயல்பாடை கர்த்தர் செய்து அவர்களை புரிய வைக்கிறார். ஒரு காரியத்தை சொல்கிறார், ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்?
அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் உங்களை தாழ்த்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவ பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் பெருமையை மறந்து விடக்கூடாது. மற்றவர்களை மட்டம் தட்டி வாழ்கிற அந்த வாழ்க்கை நமக்குள்ளே வரவே கூடாது. ஒரு தேவ மனிதர் சொல்லுவார், அடிக்கடி அவருடைய பிரசங்கத்தில் சொல்லுவார், ஒரு கிறிஸ்தவனுக்கு சூடு சொரணை எதுவுமே இருக்கக்கூடாது என்று சொல்லி. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒருவேளை மற்றவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா அவங்களால தாங்க முடியாது. எப்படி என்ன இப்படியெல்லாம் சொல்ல போச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. தாழ்மையோடு நம்ம நடந்து கொள்ளணும். இன்னும் வேதம் சொல்கிறது, அவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக இல்லாமல் தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார், சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினார். பாருங்க, தேவாதி தேவன் அண்ட சராசரங்களையும் படைத்தவர், 1000-10,000 தேவ தூதர்கள் அவரை சூழ்ந்து நின்று சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லப்படுகிற அந்த இடத்துல இருக்கிற அவர் அந்த ராஜரீக மேன்மையை எனக்காகவும் உங்களுக்காகவும் துறந்து ஒரு அடிமையின் ரூபம், அண்ணன் ரூபம், மனுஷ சாயலாய் தன்னை அடிமையாய் ஒப்பு கொடுத்து இந்த உலகத்தில் வந்தார் அல்லவா. எவ்வளவா என்னுடைய வாழ்க்கையில் தாழ்மை, நம்மை படைத்த தெய்வத்திற்கு, நம்மை ரட்சித்த தெய்வத்திற்கு அவ்வளவு தாழ்மை இருக்கும் என்று சொன்னால், சகோதரனே சகோதரியே, எந்த விதத்தில் நம்ம பெருமை பாராட்ட முடியும்? ஒன்றுமே கிடையாது. இயேசு கிறிஸ்து நமக்குள் இருப்பது மட்டுமே நமக்கு பெருமையை தவிர நம்முடைய வாழ்க்கையில் வேறு எதுவுமே பெருமை கிடையாது. அந்த அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நாம் எப்படி பாத்திரவான்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், மிகுந்த மனத்தாழ்மை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். 2வது வேதம் சொல்லுகிறது சாந்தம். ஒருவேளை ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா மீக்னஸ் அல்லனா ஜென்டில்னஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாந்தம் மோசையை குறித்து கூட சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில் மோசையை போல சாந்த குணம் உள்ளவன் யாரும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை எப்படி நம்ம விவரிக்கலாம் தெரியுமா? சாந்த குணம் என்று சொன்னால், ஒருவேளை யாராவது நம்மை காயப்படுத்தி விட்டால், தங்களுடைய பேச்சினாலோ செயல்பாடுகளினாலோ நம்மை காயப்படுத்தி இருப்பார்கள் என்று சொன்னால், திரும்ப பதிலுக்கு பதில் எதுவும் செய்யாமல் அமைதியாக இருப்பது தான் சாந்த குணத்தின் அடையாளம். வேதத்தில் பார்க்குறோம், ஆண்டவரை விசாரிக்கும்போது அநேக விதமாய் பொய்யான குற்றச்சாட்டுகள் சொன்னாங்க. ஏதோ பிளாத்விக்கு முன்பாகவும் ஏரோதுக்கு முன்பாகவும் எல்லா குற்றச்சாட்டுகளையும் சொன்னாங்க. ஆனால் பிளாத்து கூட சொல்கிறார், உன்னை விடுவிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் உண்டு, நீ ஒன்றும் இதை பற்றி சொல்லுவது கிடையாதோ என்றெல்லாம் சொல்லி பார்த்தான். ஆனால் வேதம் சொல்கிறது, இயேசுவோ பேசாமல் இருந்தார். ஒன்றும் ஆறுத்திரம் அவர் கொடுக்கவே இல்லை. இதுதான் சாந்த குணம். நம்முடைய வாழ்க்கையிலும் யார் நம்மை எவ்வளவுதான் தூஷித்தாலும், எவ்வளவுதான் நம்மை கடினமாய் நடத்தினாலும், நமக்கு முகத்துக்கு முன்பாக எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மை எவ்வளவு காயப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு காயப்படுத்தினாலும் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் நமக்கு முன்மாறிய வைத்து போய் இருக்கிறார். திரும்ப நம்ம ஏதாவது செய்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்ய மாட்டார். எல்லா யுத்தத்தையும் அவர் கரத்தில் கொடுங்க. ஒருவேளை குடும்பத்தில் மாமியார்னால் நெருக்கப்படுகிறீர்களோ, ஒருவேளை மருமகளால் நெருக்கப்படுகிறீர்களோ, பிள்ளைகளால் நெருக்கப்படுகிறீர்களோ, இல்லை உங்களை சுற்றி இருக்கிற சத்துருக்களினாலே நீங்கள் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, ஒன்று செய்யுங்கள், அமைதியாயிருங்கள். எதுவும் நீங்கள் நியாயத்தை எடுத்து வழக்காடாதீர்கள், அமைதியாயிருங்கள். இயேசுவோ பேசாமல் இருந்தார். அந்த சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்க கடவுது என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயுவில் கூட நம்ம பார்க்கலாம், 5:5 பார்க்கிறோம், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள். ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சாந்த குணம் இருக்கும் என்று சொன்னால், நமக்கும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறதுக்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நான் சொன்னபடி முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் மனத்தாழ்மை வேணும். 2வது நம்முடைய வாழ்க்கையில் சாந்த குணம் இருக்க வேண்டும். இதான் தேவன் அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்கிற ஒரு வாழ்க்கை. 3வது நம்ம பார்க்கிறோம், நீடிய பொறுமை, பேஷன்ஸ், லாங் சஃபரிங் என்று வேதம் சொல்கிறது. ஒரு பொறுமை ஒன்று உண்டு, ஆனால் இது என்ன பொறுமை? நீடிய பொறுமை என்று வேதம் சொல்கிறது. அந்த நீடிய பொறுமை நம்முடைய வாழ்க்கையில் வேணும். அதற்கு தான் ஆண்டவர் ஒரு அருமையான உவமையை வேதத்தில் சொல்லியிருந்தார் தெரியுமா? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தாங்க.
அதில் இளையவன் என்ன செய்கிறான், தான் தகப்பனிடத்துல வந்து என் சொத்தை எனக்கு பிரித்து கொடுங்க, நான் போகணும் என்று சொல்லி தன் நண்பர்களோடு சேர்ந்து ஒரு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை வாழும்படியாய் தகப்பனிடத்துல வந்து சொத்தை பிரித்து கொண்டு அவன் போய் விடுகிறான். சில நாட்கள் கழித்து எல்லாம் செலவழிந்து போகிறது. கையில் காசு இருக்கிற வரைக்கும் தான் நம்மை சுற்றி மனுஷர்கள் இருப்பாங்க. ஆனால் நம்மிடத்துல காசு இல்லாவிட்டால், பணம் இல்லாவிட்டால் மனுஷர்கள் எங்கே போவார்கள் என்றே தெரியாது. இப்படி தான் அந்த மகனுக்கும் நடந்தது. கடைசியில் அவன் கையில் ஒன்றுமே இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. கடைசியில் எங்கே போய் சேர்ந்தான் தெரியுமா? பன்றி மேய்க்கிற ஒரு இடத்திற்கு போய் பன்றியை மேய்த்து கொண்டிருந்தான். அங்கேயும் அவனுக்கு சரியான சாப்பாடு கிடைக்கல. பன்னிக்கு என்ன சாப்பாடு வைப்பாங்க? தவிடு வைப்பாங்க. அந்த தவிட்டை தின்னு தன்னுடைய பசியை ஆற்றும்படியாக அவன் இருந்தான். அப்போ தான் அவனுக்கு ஒரு தெளிவு வந்துச்சு. என் தகப்பன் வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்களுக்கு கூட பூர்த்தியான சாப்பாடு இருக்கும், ஆனால் நானோ இவ்வளவு கஷ்டப்படுகிறேன் என்று சொல்லி அப்போ தான் அவன் தன் தவறை உணர்ந்து கொள்கிறான். தவறை உணர்ந்து கொள்ளணுன்னு அவன் சொல்கிறான், நான் திரும்ப என் தகப்பன் இடத்துல போவேன், தகப்பன்கிட்ட போய் சொல்லுவேன், தகப்பனே உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், இனிமேல் உடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு எனக்கு தகுதியே கிடையாது, என்னை ஒரு வேலைக்காரனாக வச்சுக்கொள்ளுங்கன்னு சொல்லி என் தகப்பன் இடத்துல நான் போய் சொல்லுவேன் என்று தீர்மானித்து கொண்டு அவன் போவதை பார்க்குறோம். ஆனால் தகப்பன் பாருங்கள், அவர் பொறுமையோடு காத்திருந்தார். எவ்வளோ ஆண்டுகள் காத்திருந்தாரோ நமக்கு தெரியாது. ஆண்டவர் ஊமையாக சொல்கிறார், பார்த்துக்கிட்டே இருக்கிறார் ஒவ்வொரு நாளும், தன் பிள்ளை தன்னை தேடி வந்துவிட மாட்டானோ என்று சொல்லி. அவன் தூரத்தில் வருவதை கண்டவுடன் தகப்பன் ஓடி ஓடி போய் அந்த மகனை கட்டி கொள்கிறார் என்பதை பார்க்குறோம். கொண்டாந்து அவனுக்கு பாதரட்சியை போடுங்க, கைக்கு மோதிரம் போடுங்க, நல்ல வஸ்திரத்தை அவனுக்கு கொடுங்க, கொளுத்த ஆடை அவனுக்கு வெட்டுங்க என்று சொல்லி அவ்வளவு சந்தோஷப்படுகிறார். காரணம் என்ன தெரியுமா? பொறுமையோடு காத்திருந்தார், தன் பிள்ளை திரும்ப வந்து விட வேண்டும் என்று சொல்லி. இன்றைக்கும் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி ஆண்டவர் நமக்காகவும் அப்படி தான் காத்து கொண்டிருக்கிறார். நேடிய பொறுமையோடு காத்திருக்கிறார். எத்தனை தவிர தப்பு செய்து அவரை நோகடித்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா? என்ன சொல்லுகிறோம்? அவர் கிருபை என்னை மன்னிச்சிருவார், அவர் அன்புள்ள தெய்வம் என்று சொல்லி எத்தனை முறை நாம் அவருக்கு துரோகம் செய்கிறோம், எத்தனை முறை அவருடைய உள்ளத்தை நம்ம உடைத்து போடுகிறோம், எத்தனை முறை நமக்காக அவர் கண்ணீர் சிந்தி கொண்டு இருக்கிறார் தெரியுமா? ஆனால் அவர் அழிக்கவில்லை. ஒருவேளை பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கும் வரைக்கும் நாம் அழியாதபடி ஒவ்வொரு நாளும் ஜீவன் கொடுக்கிறாரு. இந்த நாளிலாவது என் பிள்ளை மனம் திரும்பி விடாதா, இந்த நாளிலாவது என் பிள்ளை என்கிட்ட வந்து விடாதா என்று சொல்லி ஆண்டவர் நேடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் அல்லவா? அது மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். நீடிய பொறுமை உள்ளவர்களாய் கிறிஸ்தவ வாழ்க்கையில் காத்திருப்பது என்பது அதிக அவசியமாக இருக்கிறது. ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம். 75 வயதில் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது, உனக்கு ஒரு குமாரனை தருவேன் என்று சொல்லி. ஆனால் அந்த வாக்குத்தத்தமான ஈசாக்கை அவன் பெற்றுக்கொள்வதற்கு 25 ஆண்டுகள் அவன் காத்திருந்தான். முடியுமா? இதெல்லாம் முடியுமா? நமக்கு அடுத்த நாளே நடக்காட்டினா நம்ம எவ்வளவு சோர்ந்து போயிடும், நம்பிக்கை இழந்து போய் விடுகிறோம் அல்லவா? எத்தனை பேர் இன்றைக்கு இந்த ஜெபத்தை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டுக்கிற எத்தனை பேர் ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு, ஒருவேளை இதெல்லாம் என் சுயத்திலே நான் நினைத்து கொண்டேனோ, இதெல்லாம் இப்படி இருந்திருக்காது, அதனால தான் இதெல்லாம் ஒன்றும் இன்றைக்கி நடக்கலை, நீங்கள் நினைத்து கொண்டு இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, மறந்து விடாதீர்கள். அவர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுகிற தேவன். ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு நீடிய பொறுமை அவசியமாக இருக்கிறது. சில காலங்கள் சில காரியங்கள் கத்த சொன்னது உடனடியாக நிறைவேறிவிடும். சில காரியங்களுக்காக நம்ம காத்திருக்க வேண்டியது அவசியம். அந்த காத்திருப்பது எதற்காக கத்தர் அனுமதிக்கிறார் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை நமக்குள்ள உருவாக்கும்படியாய், அவருடைய சாயல் நம்மிடத்தில் காணப்படும்படியாய் உருவாக்கும்படியாய் சில காரியங்களை கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறார். தாமதம் என்பது இல்லை என்ற அர்த்தம் அல்ல, அது நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதனால் தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் நீடிய பொறுமை அவசியமாக இருக்கிறது. முதலாவது சொன்னேன், மிகுந்த மனத்தாழ்மை நமக்கு அவசியம். 2வது சாந்த குணம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. 3வது நீடிய பொறுமை நமக்கு அவசியமாக இருக்கிறது. 4வது சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பினாலே நாம் ஒருவரை ஒருவர்
தாங்க வேண்டும் என்று சொல்லி. ஒருவேளை வேதத்தில் பார்க்கிறோம், கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. மனுஷர்கள் சுபாவ அன்பு இல்லாதவர்களாய் மாறிவிடுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. சுவாபத்திலே ஒரு அன்பு இருக்கிற அல்லவா, அந்த அன்பு இல்லாதபடி இன்றைக்கு உலகம் போய்கொண்டு இருக்கிறது. பாருங்க, தாய் தகப்பனை தூஷிக்கிறவங்களாக மாறிவிடுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. இதிலெல்லாம் இன்றைக்கி நடைமுறை வாழ்க்கையில் நம்ம அப்படியே பார்த்து கொண்டு இருக்கிறோம் அல்லவா. எங்கே பார்த்தாலும் ஒரு வெறுப்பு உணர்ச்சி காணப்படுகிற ஒரு உலகம். ஒருவேளை வெறுப்பு உணர்ச்சி தூண்டப்பட்டு கொண்டு இருக்கிற ஒரு இடத்துல தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பாருங்கள், பெற்றோர் பிள்ளைகளை பகைக்கிற காலம், பிள்ளைகள் பெற்றோரை பகைக்கிற காலம், உடன் பிறந்தவர்கள் ஒருவரை ஒருவர் பகைக்கிற காலம். எல்லா இடத்திலும் பகை உணர்ச்சிகள் இன்றைக்கு மேலோங்கி நிற்கிறது. அன்பை காணவே முடியலை. ஒருவேளை இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் எதையோ நம்பி, அன்பு என்று நம்பி யார் மேலெல்லாமோ அன்பு வைத்து விடுகிறார்கள். கேட்டால் அப்படி ஒரு அன்பு எங்களெல்லாம் பிரிக்கவே முடியாது என்று சொல்லி ஆண்களும் பெண் பிள்ளைகளும் தவறான இடத்துல அன்பு என்று சொல்லி நினைத்து அதை அன்பு வைக்கிறாங்க. ஆனால் கொஞ்ச காலத்தில் தான் அவர்களுக்கு தெரியுது அது எவ்வளோப்பட்ட துரோகம் செய்கிற ஒரு அன்பு என்று சொல்லி. அது நிமித்தம் எத்தனை பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையை மாய்த்து கொள்கிறார்கள் அல்லவா. காரணம் என்ன? அன்பு. அந்த அன்பெல்லாம் நிலையற்ற ஒரு அன்பு. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அந்த அன்பு தேவனிடத்திலிருந்து வருகிற அன்பு. வேதத்தில் பார்க்குறோம், ஒரு முழு கொரிந்தியரில் 13ஆம் அதிகாரத்தில் முழு அன்பு எப்படி இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. அன்பு எல்லாவற்றையும் சகிக்கும், எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளும், பொறாமை அதுக்கு கிடையாது, கோல் சொல்லாது, தற்புகழ நாடாது. இப்படி என்று அநேக காரியங்கள் அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் உண்மையான அன்பு. பிறர் நலம் கருதி வாழ்கிற அன்பு, சுயநலமற்ற அன்பு. அதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் காணப்பட்ட அன்பு. அதான் ஆண்டவர் சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. தன்னை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்த மக்களுக்காகவும் ஜெபித்தார் அல்லவா. இவங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே என்று சொல்லி. அந்த அன்பு தான் நமக்கு இருக்கணும், அந்த அன்பு தான் நமக்கு இருக்கணும். ஒருவேளை வேதத்தில் உலகத்தில் ஒரு காரியம் சொல்லுவாங்க, நன்மைக்கு நன்மை செய்கிறது மனுஷ குணம், நன்மைக்கு தீமை செய்வது மிருக குணம். ஆனால் தீமைக்கு நன்மை செய்கிறோம் பாருங்கள், அதுதான் தெய்வீக குணம். தெய்வீக அன்பு அங்கே தான் வெளிப்படுகிறது. தம்மை விரோதிக்கிறவர்களையும் பகைக்கிறவரிடத்திலும் அன்பு செலுத்தணும். அந்த அன்பினால தான் அவங்கள இயேசு கிறிஸ்துவுக்காக நம்ம ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, ஒருவரை ஒருவர் இந்த அன்பினாலே நம்ம தாங்க வேண்டும். அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அது ஒரு ராஜரீக பிரமாணம் என்று சொல்லி. வேதத்தில் ஆண்டவர் கொடுத்த 2 பிரதான கட்டளை என்ன சொல்ல, நியாய பிரமாணத்தையே அவர் சுருக்கி 2 கற்பனையாய் கொடுத்தார். முதலாவது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூர்வையாக. அதற்கு ஒப்பாக இருக்கிற, அதுக்கு சரிசமமான இன்னொரு கற்பனை அவர் கொடுத்தார். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூர்வாயாக. இதுதான் பிரதான கற்பனை என்று சொன்னார். இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொன்னாலே தேவனிடத்தில் அன்பு கூறுவதும் சக மனிதர்களிடத்தில் அன்பு கூறுவதும் தான் பிரதான கற்பனை. ஆனால் நம்ம வாழ்கிற உலகமோ ஒரு வெறுப்பு நிறைந்த ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி பார்க்குறோம், எத்தனை மனுஷனை வெட்டிடுறாங்க. ஆட்டை வெட்டுற மாதிரி இன்றைக்கி மனுஷரை வெட்டி விடுறாங்க. அநேக இடத்துல கணவன் மனைவியை கொன்று விடுகிறார். இதெல்லாம் கேள்விப்படாத ஒன்று அல்லவா. மனைவியை கணவன் கொள்வதும், கணவனை கொள்வதும், பெற்றோரை பிள்ளைகள் கொள்வதும், பெற்ற குழந்தைகளை ஒரு தாய் கொள்வதும் பயங்கரமான ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமாங்கள நடக்க வேண்டும் என்று சொன்னால் அன்பினாலே ஒருவரை ஒருவர் நம்ம தாங்க வேண்டும். ஒருவேளை யாராவது பிரச்சனையில் இருக்கிறாங்களா, கஷ்டத்தில் இருக்கிறாங்களா, சோர்ந்து போய் இருக்கிறாங்களா, நிச்சயமாய் நீங்கள் அவர்களை தேடி போக வேண்டும். கர்த்தர் கொடுக்குற அன்பின் நிமித்தம் ஏவப்பட்டு அன்பின் வார்த்தைகளை போய் நீங்கள் அவங்கள்ட்ட பேசணும். ஒருவேளை அவங்கள ஆண்டவரை வெறுக்கிறவர்களாய் கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் காட்டுகிற அன்பு, நம்ம பிரசங்கமே பண்ண வேண்டாம், எதுவுமே சொல்ல வேண்டாம், நம்முடைய காரியங்கள் அன்பினாலே செய்யப்படும் போது அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்மூலம் அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் கண்டு கொள்வார்களா.
அதனால்தான் அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசம் என்று வேதம் சொல்கிறது. அன்பினாலே நாம் ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அது மட்டுமல்ல, இன்னொரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, சமாதான கட்டினாலே ஆவியின் உரிமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். ஒரு மனப்பாடு இன்றைக்கு அவசியமாக இருக்கிறது. ஒருவேளை அன்றைக்கு பெந்தைக்கோஸ்தே நாள் வந்தபோது எல்லாரும் சீஷர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல தரித்திருந்தாங்க. அந்த ஒருமனப்பாடு இருந்தபடினால்தான் பரிசுத்த ஆவியானவர் முதலாக அந்த இடத்துல அவர் ஊற்றப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. ஏன்னா அங்கே ஒரு மனம் இருந்தது. இன்றைக்கும் எங்கே ஒரு யூனிட்டி, ஒரு ஐக்கியம் இருக்கிறதோ அங்கே பிசாசு கிரியை செய்யவே முடியாது. ஒருவேளை சின்ன பிள்ளைகள் பாட புஸ்தகத்தில் நம்ம பார்த்துருப்போம் அல்லவா, ஒரு 4 மாடுகள் சேர்ந்து எல்லா இடத்துலையும் போகும். ஆனால் அது சிங்கம் பார்த்துட்டே இருக்கும். அவங்கள போய் கடிக்கணும்னு நினச்சாலும் எல்லா மாடும் சேர்ந்து அந்த சிங்கத்தை விரட்டிடும். அப்போ அந்த நரிகிட்ட போய் சொல்லும். நரி ஒரு காரியம் சொல்லி கொடுக்கும். இந்த 4 மாடு சேர்ந்துருந்தா ஒரு நாளும் ஒன்று என்ன செய்ய முடியாது, நீ அவங்கள மேற்கொள்ளவே முடியாது. அதனால் நீ என்ன செஞ்சிடணும், ஒருத்தரை பிரித்து விட்டுட்டேன்னா, பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா ஈஸியாக எல்லாரையும் நீ அடித்து கொன்று விடலாம் என்று சொல்லி நரி தான் ஐடியா கொடுக்கும். அந்த ஐடியாவை நரி தான் செயல்படுத்தும். 4 மாட்டையும் அது பிரித்து விட்டுவிடும். ஒவ்வொரு மாடு தனித்தனியாய் மேய ஆரம்பிக்கும். சிங்கம் எளிதாக எல்லா மாடுகளையும் கொன்று சாப்பிட்டு விடும். இது எதை குறிக்கிறது? என்றைக்கு ஒருவேளை ஒரு குடும்பத்தில் ஒற்றுமை இல்லையோ, ஒரு சபையில் ஒற்றுமை இல்லையோ, வேலை ஸ்தலத்தில் ஒற்றுமை இல்லையோ, அங்கே சமாதானம் இல்லையோ, அங்கே எளிதாக சத்துரு காரியங்களை தலைகளாய் மாற்றி விடுவான். ஏனெனில் வேதம் சொல்கிறது, நம்முடைய எதிராளாகிய பிசாசு என்ன செய்யறானா, கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எப்போ யாரை விழுங்கலாம் என்று சொல்லி நம்மை சுற்றி அவன் திரிந்து கொண்டு இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. அப்போ எப்பவும் நமக்கு ஒரே ஒரு எதிரி தான், அது மனுஷன் அல்ல, பழைய பாம்பாகிய சாத்தான் தான் நமக்கு எதிரி. அவன் ஒருவேளை நம்முடைய குடும்பத்தின் சமாதானத்தை கெடுக்கும்படியாய், கணவன் மனைவி மத்தியில் இருக்கிற அன்பை கெடுக்கும்படியாய், அது மட்டும் இல்லை வேலை ஸ்தலங்களில் இருக்கிற அந்த ஒற்றுமை குலைத்து போடும்படியாய் எப்பொழுதும் அவன் திட்டம் போட்டு நம்மை சுற்றி சுற்றி வந்து கொண்டு இருக்கிறான். ஒரு நாளும் நாம் அதற்கு இடம் கொடுத்து விடவே கூடாது. அதான் வேதம் சொல்லுகிறது, சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். இன்றைக்கு எங்கே ஒரு ஐக்கியம், ஒரு 4-5 பேர் கூடி ஜெபித்தாலும் அதையும் எப்படியாவது ஏதாவது ஒருத்தட்ட ஏதாவது ஒன்று சொல்லி அந்த ஐக்கியத்தை விட்டு பிரித்து விட வேண்டுமே என்று சொல்லி பிசாசு தந்திரமான காரியங்களை மனுஷர் மூலமாய் செயல்பட்டு கொண்டிருப்பான். ஒருவேளை நம்ம செய்கிற ஊழியமாக இருக்கலாம், நாம் செய்கிற வேலைகளாக இருக்கலாம், நம்மிடத்தில் பணிபுரிவர்கள் மத்தியில் இருக்கலாம். எல்லா இடத்திலும் பிரிவினைகளை தூண்டும்படியாக இன்றைக்கு பிசாசு செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். சமீபத்தில் கூட ஒரு மாநிலத்தில் நடந்த ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம் அல்லவா. ஒரு கூட்டம் மனிதர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் என்ன செய்தாங்க, பதவியில் இருக்கிறவங்க சில காரியங்களுக்கு ஆசைப்பட்டு விலகி போனதுனால ஒரு அரசாங்கமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆனதெல்லாம் பார்த்தோம். காரணம் அங்கே ஒற்றுமை இல்லாதபடினால தான். அதனால தான் இன்றைக்கு தேவனுடைய அழைப்புக்கு பாத்திரவாங்கள நம்ம இருக்கணும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் ஒருமையை காத்துக்கொள்ளணும். குடும்பத்தில் யாரும் பிரிவினைக்கு வித்துட்டாலும் எப்படியாவது அதை சமாதானம் பண்ணி நம்ம கொண்டு வந்து விடணும். சபைகளில் அப்படி கொண்டு வந்து விடணும், ஐக்கியங்களில் அப்படி கொண்டு வந்துடணும், வேலை ஸ்தலத்தில் அப்படி கொண்டு வந்துடணும். பிரிவினைக்கு ஒப்பு கொடுத்து விடவே கூடாது, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. 5 காரியங்களை மறந்து விடக்கூடாது. நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறது சாதாரண அழைப்பில், இட்ஸ் அ டிவைன் காலிங். அதற்கு நம்ம எப்படி பாத்திரவான்களை நடக்க வேண்டும் என்று சொன்னால் மிகுந்த மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, அன்பு, சமாதானத்தினாலே ஆவியின் ஒருமையை நம்ம காத்து கொள்ளும்போது ஒன்றும் தேவநாம மகிமைக்காக எல்லாம் செயல்படும், ஒன்றும் அதை சேதப்படுத்தவே முடியாது. நம் தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? கத்தறிந்த குண நலங்களை நமக்குள்ள விதைக்கும்படியாய் அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, இன்றைக்கும் நாங்கள் வாசித்த வேத பகுதி, சிந்தித்த வேத வசனங்களப்பா, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி 5 காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கப்பா. மிகுந்த மனத்தாழ்மை,
சாந்த குணம் சொல்லி அப்பா, அது மட்டுமல்ல நீடிய பொறுமை என்று சொன்னீங்களே அப்பா, அன்பு, அது மட்டுமல்ல ஆவியின் ஒருமைப்பாடு, யூனிட்டியை சமாதானத்தினாலே நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். ஆண்டவரே, எங்களுக்கென்று ஒரு எதிரி எங்களை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறானே, அவனுடைய வஞ்சக வலையில் நாங்கள் விழுந்து விடாதபடி கர்த்தாவே ஆண்டவரே, இந்த நற்குணங்கள் எங்களில் காணப்படும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒருவேளை குடும்பங்கள் பிரிந்து கிடக்கிறபடினாலே இன்றைக்கி எத்தனை பிள்ளைகளப்பா, புதிதாக திருமணமானவர்கள் கூட அப்பா ஏதோ ஒரு மனஸ்தாபத்து நிமித்தம் பிரிந்து கிடக்கிறாங்க. ஆண்டவரே தகப்பனே, இப்படி பிரிந்து கிடக்கிற பிள்ளைகள் நிமித்தம் பெற்றோர் வேதனை கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்களே. ஆண்டவரே, இந்த வேளையில் அப்பா கிருபையாய் கர்த்தாவே சமாதான கர்த்தர் இந்த குடும்பங்களில் சமாதானத்தை உண்டாக்கி சேர்த்து கொள்ளுங்க. ஆண்டவரே, இணைக்கப்படட்டும் அப்பா. பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒருவேளை ஈவன் டிவோர்ஸ் ஆகி போயிருந்தாலும் கூட அப்பா கர்த்தர் மறுபடியுமாய் அவர்களை இணைத்திருங்கப்பா. தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அவர்கள் இணைவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, குடும்பங்களுக்குள்ள ஆண்டவரே, பெற்றோர் மத்தியில், பிள்ளைகள் மத்தியில், மாமா மாமியார் மத்தியில், மருமகள் மத்தியில், இப்படியெல்லாம் குடும்பங்கள் இன்றைக்கி சிதறி இருக்கும் என்று சொன்னாலப்பா, தேவன் கிருபையாக இந்த நாட்களில் குடும்பங்களை இணைத்தரலுங்கப்பா. ஊழியங்கள் பிரிந்து கிடக்கும் என்று சொன்னால் இணைத்தரலுங்க ஆண்டவரே. சபைகள் பிளவுபட்டு இருக்கும் என்று சொன்னால் இணைத்தரலுங்க ஆண்டவரே. வேலை ஸ்தலங்கள் ஆண்டவரை பிரிவையின் மூலம் ஆண்டவரே எல்லாவற்றையும் இழந்து கொண்டு இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் ஆண்டவரை மூல காரணங்கள் சரி செய்யப்படட்டும். அன்பினாலே எல்லாரும் இணைக்கப்படட்டும். ஆண்டவரே அப்பா, நீங்கள் எங்களை அழைத்திருக்கிற அழைப்புக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் பாத்திரவான்களாய் மாற்றித்தாங்க ஆண்டவரே. எங்களால் முடியாத ஆண்டவரே கர்த்தரை எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டு ஆண்டவரை பிரிவு நிமித்தம் அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய கண்ணீர்களும் இந்த நாளிலே துடைக்கப்படட்டும். இன்றைக்கே அவருடைய வாழ்க்கையில் அற்புதம் வரட்டும். என் மனைவி என்னிடத்துல வந்துவிட மாட்டாளா, என் கணவன் என்னை வந்து கூட்டிக் கொண்டு போய்விட மாட்டாரா, என் அப்பா என்னை பார்க்க வரமாட்டாரா என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் இயேசப்பா இந்த நாளிலே இணைத்தரலுங்க ஆண்டவரே. சமாதானம் உண்டாகட்டும். தேவரீர், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னீங்களேப்பா, அந்த சமாதானம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும். நீங்கள் அப்படி செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.